ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியுடனான செமிஃபைனலோ இல்லை ஃபைனலோ போட்டிக்கோசரம் நான் காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக இந்திய அணியை நாங்கள் பழி வாங்குவோம். இந்த வாட்டி இந்திய அணி எங்ககிட்டேருந்து மிஸ் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணி நட்சத்திர ஓப்பனர்னு சொல்லாங்க, நட்சத்திர வீரர்னு சொல்லாங்க டிராவஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா சாம்பியன் டிராஃபி எதிராக ஆஸ்திரேலியா கூட விளையாட போது அது குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் எதிராக நம்ம ஆஸ்திரேலியா அணி விளையாடினாங்க, நல்லா விளையாடினாங்க ஆப்கானிஸ்தான் அணி. அப்புறம் மழை தொந்தரவு பண்ணதுனால போட்டி ட்ரா ஆகிட்டு ஆளுக்கு ஒரு புள்ளி குத்தது மூலிமா ஆஸ்திரேலியா அணி குவாலிஃபை டு செமிஃபைனல் சாம்பியன் ட்ராஃபியில். அது குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சாம்பியன் ட்ராஃபி செமிஃபைனலுக்கு முன்னே இருக்குது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். கண்டிப்பாக எங்கள் அணியில் நிறைய வேகப்பந்து வீச்சாளர்கள், நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர்கள் இல்லை, எல்லாமே இந்த அளவுக்கு நாங்கள் முன்னே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்திய அணியுடனான போட்டிக்கு காத்துட்ருக்கோம். ஒன்று இந்தியா கூட செமிஃபைனலோ இல்லை ஃபைனலோ கட்டாயம் நாங்கள் மோத வேண்டியதாக வரும். அந்த போட்டியை நாங்கள் விட மாட்டோம். T20 வேர்ல்டு கப்பில் நாங்கள் குரூப் ஸ்டேஜ் விட்டு தாண்டாமல் எங்களை தடுத்தாங்க. கண்டிப்பாக அதுக்கு ரிவெஞ்ச் வாங்குறதுமா நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த போட்டியை ஜெயிச்சா எங்கள் ரசிகர்களுக்கு நாங்கள் ட்ரீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி இந்தியாவை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ரொம்ப வலுவான அணி தான், நான் ஒத்துக்கிறேன். கோலி, ரோஹித் சர்மா ரொம்ப மிகப்பெரிய பேட்ஸ்மேன்களாக இருக்காங்க. எனக்கு பர்சனலாக ரோஹித் சர்மா ரொம்ப பிடிக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு டீம் கூட விளையாடினா எங்களுக்கு இன்னும் கேம் நல்லாயிருக்கும். இந்த வாட்டி இந்திய அணி கட்டாயம் மிஸ் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிராவஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருன்னே சொல்லலாங்க. அவர் சொன்னதில் ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா, எனக்கு ரோஹித் சர்மானா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார் பேட்டிங்கில். ஆமாங்க, அவருக்கு எப்போவுமே நிறைய இன்டர்வியூவில் கேட்டிருக்கேன், இந்த பேட்ஸ்மேனில் யார் உங்களை பிடிக்குன்னு கேட்டால் ரோஹித் சர்மா தான் சொல்லுவார். அந்தளவுக்கு அவர் ரோஹித் சர்மாவோட ஃபேன் தான். இருந்தாலும் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணியுடனான போட்டிக்கு நான் காத்துட்ருக்கேன். என் தலைவரை இத்தினாலாம் எங்களை அடிச்சது போதாதா திருப்பியுமா, ஏன்னா நாங்கள் ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இந்திய அணி ரசிகர்கள் எல்லாமே ஏங்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சா ஆஸ்திரேலியா வெளியே போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது திருப்பி நீங்கள் செமிஃபைனல் இல்லை ஃபைனலில் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்தா எப்படி தலைவரே? ஓகே விடுங்க, ஏதோ நடக்க போது. கண்டிப்பாக ஒன்று செமி இல்லை ஃபைனலில் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா கிட்ட மோதிர வேண்டிய சுச்சுவேஷன் நம்மளுக்கு 100% வரும். நம்ம 2023 வேர்ல்டு கப் ரிவெஞ்ச் எடுக்கிறோங்க. ஆமாம், நீங்கள் T20 வேர்ல்டு கப் எடுக்கிறீங்க. நாங்கள் 2023 இதே ஃபார்மேட் ODI ஃபார்மேட்டில் எங்களை எங்கள் நாட்டில் அடிச்சுட்டு போனீங்களே, அதுக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி ரிவெஞ்ச் இந்திய அணி வாங்கி ஆகணுங்க, வாங்குவாங்க, நம்பலாம். ஏன்னா அது இதோட சான்ஸ் விட்டால் கிடைக்காது. ஏன்னா 2023 அப்புறம் திருப்பி ஆஸ்திரேலியா கிட்ட ஒரு சாம்பியன் ட்ராஃபி இதுமாதிரி ODIயில் செமி ஃபைனல் வரதுன்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக விடக்கூடாதுங்க, இந்த வாட்டி நம்ம ஆஸ்திரேலியா மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா இப்போ செமிஃபைனலோ இல்லை ஃபைனலோ இப்படியே விளையாட போது ஆஸ்திரேலியா கூட யார் ஜெயிப்பாங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன? ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? அவங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.